நம்ம அடுத்தது வந்து வெங்கடாச்சலபதி ஆனந்தன் அவர்களை நம்ம மீட் பண்ணலாம். அவர் வந்து ஆம், ஹொசூர்ல இருந்து நம்ம கூட இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. நிறைய பிரைவேட் டிவி, சன் டிவி, ஜெயா டிவி, ராஜ் டிவி, இந்த மாதிரி நிறைய இதில் வந்து அவர் பாடல் பாடி பரிசும் பெற்றிருக்கிறார். அவரோட அம்மாவோட ஞாபகமா சின்னத்தாயி நினைவு ஆனந்த கீதம் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை நிறுவி நிறைய முதியோர் இல்லங்கள், சிறுவர் இல்லங்கள், பள்ளி குழந்தைகள் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாடல்கள் எல்லாம் பாடி நிறைய மகிழ்விச்சு நிறைய இதுக்காக ப்ரோக்ராம்லாம் பண்ணி அவருக்காக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவரை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுல உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்களுடைய பாடல்கள், உங்களோட என்ன பாட்டு எடுத்திருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. இந்த முதல் முறையா பங்கு பெற இந்த மிக பெரிய வாய்ப்புக்கு மாயா மேடம் அவர்களுக்கு நன்றி கூறி, இந்த கீழ்வானம் சிவக்கும் படத்துல இருந்து எம்எஸ்வி இசையில டிஎம்எஸ் ஐயா பாடின அந்த பாடல், நான் பள்ளி பருவத்துல வந்து வெளிவந்த சமயம் அப்பா அம்மா கூப்பிட்டு போன அந்த படம், குடும்பத்தோட போவோம் அப்பெல்லாம். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது இவ்வளவு பெரிய பின்னாளில் இந்த பாடல் நமக்குள் இத்தனை பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு எனக்கு அப்போது தெரியாது. அப்புறம் வானொலியில அடிக்கடி ஒளிபரப்பாங்க அந்த பாட்டை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாடல் குறிபட ஆரம்பிச்சது. அந்த பாடலுடைய முழு பாடலுடைய உயிர் நாடியே வந்து அந்த முதல் வரியிலே இருக்கு. கடவுள் நினைத்தான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம திருமண ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனா அது இல்ல. நம்ம வந்து இறைவன் நினைத்ததுனாலதான் அந்த ஏற்பாடுகள் நல்லா நடக்குது அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அழகான தத்துவத்தோட அந்த பாட்டு துவங்குறது வந்து எனக்கு ரொம்ப இருக்கு. நான் பேசிக்கலா அந்த இசைக்குழுக்கள்ல இந்த பாடல் வந்து அடிக்கடி கேட்டிருக்கேன், பிறர் பாடி நான் கேட்டிருக்கேன். அதுதான் இந்த பாட்டினுடைய திருமணம் நடந்ததுங்கிறத காட்டணும், கடவுள் நினைத்தான், அதுதான் வந்து உண்மை அப்படிங்கிறத வந்து நான் எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருப்பேன். அதனுடைய முதல் சரணமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எழில்வானமெங்கும் பலவண்ண மேகம், அழகான வீணை, ஆனந்த ராகம். அவ்வளவு அழகா இருக்கு. இது எதுவுமே ரொம்ப இலக்கியத்தனமான வார்த்தைகள் எல்லாம் இல்லாத ஒரு சாமானிய மனிதனும் புரிந்து கொள்கிற எளிய வார்த்தைகள் அவ்வளவு அழகா இருக்கும். ஆனந்த ராகம் அப்படின்னு முடிக்கும் போதே நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த ஆனந்த ராகம் அப்படிங்கிற வார்த்தை தான் பின்னாளில் என்னுடைய தாயின் இசை அறக்கட்டளைக்கு ஆனந்த கீதம் அப்படின்னு பேர் வைக்க காரணமா அமைஞ்சது. இந்த பாட்டினுடைய பாதிப்பு எனக்கு அது ஒரு என்னுடைய லைஃப்ல வந்தது. அதே மாதிரி அந்த ரிதம் இருக்கு இல்லைங்களா, எம்எஸ்வி அவ்வளவு அழகா போட்டு இந்த பாடல் சுச்சுவேஷன்ல எம்எஸ்வி ஐயாவும் டிஎம்எஸ் ஐயாவும் கண்ணதாசன் ஐயாவும் உட்கார்ந்து மெட்டு போட்ட தருணத்தை ரசித்த அந்த உள்ளங்கள் வந்து உண்மையுமே பாக்கியப்பான்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த ரிதம் வந்து அவ்வளவு நச்சு நச்சு நச்சுன்னு வரும். மாலை நீ கட்டி வைத்து கொண்டு வந்த வேலை, நல் பொட்டு வைத்து இங்கு வந்த காலை, நீ எண்ணியதும் இல்லை அம்மான ஆலை. அவ்வளவு அழகா அந்த ரிதம் அவ்வளவு அழகா உக்காந்துகிட்டு இருக்கும். ஆனா இந்த பாடல் அந்த சூழலுக்கு வந்து அந்த இல்லை அம்மா நாளைன்ற மாதிரி இருந்தா கூட, நான் வந்து இசைக்குழுக்கள்ல இந்த பாடலை பாடும்போது புதுமண தம்பிகள் அந்த மேடையில இருக்கும்போது அவங்க நீ இல்லையம்மா நாளைன்னு நான் பாட மாட்டேன். என்னுடைய டைரியில உள்ளதம்மா நாளைன்னு வச்சிருப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப அது நீ எண்ணியதும் உள்ளதமான அலை அப்படின்னு நான் பாடுவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி இந்த முதியோர் இல்லங்களுக்கு நான் போகும்போதெல்லாம் அந்த இல்லங்கள்ல இருக்கக்கூடியவங்க வந்து அவங்க மகனையும் மகளையும் வெளிநாட்டுக்கு அமைச்சிட்டு ஒரு ஏக்கத்தோட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த அனுபவம் மிக்க இந்த பாடல் பாடும்போது அவங்க கண் ஓரத்துல தண்ணி அவ்வளவு அழகா கோர்க்கும். அது அது வந்து நான் வந்து அனுபவிச்சுவேன். அதே மாதிரி பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில நான் வந்து பங்கு பெறும்போது அப்துல் ஹமீத் ஐயா வந்து இந்த எழுத்து சொன்ன அடுத்த 3வது செகண்ட்ல நம்ம பாடணும். நான் கான்ற இடத்துக்கு இந்த பாட்டை தான் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னா இந்த பாட்டினுடைய வரிகள் வந்து அவ்வளவு எனக்கு மனப்பாடம். மணமேடை தந்த மலர் போன்ற பெண்மை, மணவாளன் கையில் விளையாட்டு பொம்மை, விளையாட்டுக்கான வருகின்ற தெய்வம், விளையாடுமானால் எது வாழ்வு மறக்கவே மறக்காது. அதனால
நான் அந்த பரிசு பெற அந்த எண்ணிக்கை கூடுதலா அமைகிறதுக்கு இந்த பாட்டும் வந்து எனக்கு வந்து ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாம கடைசியா சொல்றது வந்து நான் அந்த எதிர்கால காற்று எது செய்யும் என்று அறியாத உள்ளம் அது தெய்வம். எதிர்காலத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், கடவுள் முன்கூட்டியே தீர்மானிப்பார். ஆனா எதையும் ஏத்துக்கிற பக்குவத்தை நம்ம வந்து வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை இந்த பாடல் வந்து எனக்குள்ள விதைச்சு. அதனால இந்த பாடலோட நான் வாழ்ந்திருக்கேன். இந்த 1000 காலமே வாழவே திருமணம் மாதிரி 1000 காலமே வாழுமே இந்த பாடல். வாய்ப்புக்கு கூறி விடைபெறுகிறேன். அருமையான பாடல். எல்லா கல்யாண நிகழ்ச்சியிலயும் இந்த பாடல் கேட்டிருக்கிறோம். கடவுள் நினைத்தான் மணநாள் கொடுத்தான் வாழ்க்கையே உண்டானது. ரொம்ப அருமையான பாடல் சார். நீங்க உங்க அதாவது இன்ச்சா இந்த பாடலை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. அதனாலதான் இவ்வளோ அருமையா இதை பத்தி நீங்க பேசுறீங்க. உங்களால வந்து ரிலேட் பண்ண முடியுது. அதை எப்படி வந்து ஏன்னா அந்த சுச்சுவேஷனுக்காக அதை எழுதினதை நீங்க வந்து கல்யாணத்துல வந்து மாத்தி ஒரு வார்த்தையை மாத்தி நீங்க பாடுறது, ஒரு பாசிட்டிவா இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து எவ்வளோ நீங்க ரசிச்சிருக்கீங்க அப்படிங்கறத வந்து நமக்கு காமிக்குது. இப்ப நாமளும் அந்த ஆங்கிள் இந்த பாட்டை ரசிக்க முடியும். ஏன்னா சில பாடல்களை வந்து ஒருத்தர் எடுத்து சொல்லும் பொழுது அதை நம்ம பார்க்குற பார்வையே மாறிடும். சும்மா கேட்டிருப்போம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கானப்பிரியாவா இருக்கட்டும், ஜேஆர்பி அவர் சாரா இருக்கட்டும், எல்லாருமே வேற வேற ஆங்கிள் நீங்க அதை பத்தி சொல்றீங்க. ஒருத்தர் அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி, இன்டர்லூட்ஸ் பத்தி, அதோட வார்த்தைகளை பத்தி, அந்த டெக்னிக்காலிட்டிஸை பத்தி பேசும்பொழுது இன்னும் மெருகேறுது அந்த பாடல். இப்ப கேட்கும் பொழுது இன்னும் நல்லா இருக்கு அந்த பாடலுக்கு. ஸோ இப்ப நான் அடுத்தது இந்த 7-8 பாட்டும் முடிச்ச உடனே போய் கேட்க போறேன். இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே. தேங்க்யூ சார். நீங்க Bhuvna, I just wanted to tell you something. Thank you so much. நீங்க பேசினதுக்கு ரொம்ப நன்றி. அந்த பாடலை பத்தி பேசினதுக்கு. நிறைய கல்யாண மேடையில வந்து அந்த பாட்டுக்கு அந்த பாட்டோட உள்ளர்த்தம் புரியாம நிறைய பேர் பாடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி இல்லை என்பது இல்லை அம்மா நாளை அப்படின்ட்டுன்னு. அந்த மாதிரி அப்பா நிறைய கல்யாணத்துக்கு போகும்போது அப்பாவை பார்த்த உடனே இந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல அப்பா போய் உட்கார்ந்த உடனே இந்த பாட்டு பாடினோடனே அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அப்பா என்ன பண்ணாங்க, டக்குன்னு எழுந்துட்டாங்க. அவனை நிறுத்து பாட்ட அப்படின்னாங்க. நிறுத்தினோடனே என்ன சார், ஏன் சார் அப்படின்னா, இந்த பாட்டு வந்து அந்த மருமகள் வந்து செத்து போயிடுவோம், அது வந்து சிவாஜி அவருக்கு மட்டும்தான் தெரியும், அதனால அந்த பொருள் பட அவர் பாடுவார். இல்லை என்பது இல்லை நாளை அப்படின்றது பொருள்பட பாடுவார். அதை நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க வந்து அதை வந்து வெங்கடாஜலபதி நீங்க அதை சேஞ்ச் பண்ணி நாளை என்பது இருக்குன்னு சொல்றது வந்து ஐ ரியலி விஷ் எங்க அப்பா அதை இருந்து கேட்கணும்னு நான் அவர் சார்பா நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். அந்த பாடலோட இதை புரிஞ்சுட்டு நீங்க அந்த பாட்டை பாடினதுக்கு வந்து ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் இட். அந்த ரொம்ப நன்றி. ஆனந்தமா இருக்கு. ஆமா, ரொம்ப நன்றி. ஏன்னா அப்பா ரொம்ப அப்செக்ட் பண்ணுவாரு அந்த பாட்டை. அப்பா எந்த கல்யாணத்துக்கு போனாலும் ரிசப்ஷனுக்கு போனாலும் அந்த மியூசிக் இது வச்சுட்டாங்கன்னா அந்த பாட்டை தான் பாடுவாங்க அப்பா பார்த்த உடனே. ஸோ அப்பா சொல்லுவாருப்பா ஒரு வாட்டி அதுக்காக அந்த பாட்டை பாட போறாங்கன்னு சொல்லிட்டு எங்க பிரதர் முக்தா ரவி வந்து மேடலை அப்ப யார் பாடிட்டு இருக்காளோ அவங்க போயிட்டு அந்த பாட்டை பாடாதேன்னு சொல்லிட்டு வந்துருவாரு. ஏன்னா அது கொஞ்சம் அபசகுணம் மாதிரி இருக்கிற மாதிரி அப்பாவுக்கு தோணும் சம்டைம் வந்து. அதை நீங்க மாத்தி அழகா ஒரு சுப இதுவா பண்ணது. தேங்க்யூ சோ மச். முக்தா பிலிம் சார்பா, முக்தா ஸ்ரீனிவாசனோட பெண் அப்படிங்கிற சார்பா உங்களுக்கு நன்றி 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 நன்றி. தேங்க்யூ மேம். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல சார் இது வந்து. ஆமா, கரெக்டா பாருங்களேன், இந்த நிகழ்ச்சியில நீங்க இந்த பாடல் எடுத்திருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து இட் இஸ் பிளெஸ்டு டே மாதிரி இருக்கு. ஏன்னா முக்தா ஸ்ரீனிவாசன் சார் வந்து இப்படிதான் ஆசைப்பட்டிருக்கார், அதை வந்து மேடையில இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது அவருடைய பெண் அவங்க வந்து இதை அக்னாலேஜ் பண்ணி இதை தேங்க் பண்றது வந்து இட்ஸ் அ கிரேட் மொமெண்ட் டு செரிஷ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மாயா மேம். இந்த நிகழ்ச்சி எங்ககிட்ட இந்த நிகழ்வை வந்து பகிர்ந்ததுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்க நிகழ்ச்சி. எம்எஸ்விஆர்களை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். சொல்லுங்க லதா மேம், அன்மியூட் பண்ணுங்க. நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஒரு நிமிஷம். வந்து முக்தா பிலிப்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் தெரியும், அந்த படம் நான் பார்த்திருக்கிறேன்.
அதுல வந்து சின்ன படங்கள்லயே போய் பார்த்துட்டதுனால அந்த கல்யாணம்னா அந்த பாட்டு தான் பாடுவாங்க எல்லாருமே. ஆனா அது ஒரு இதா இருக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற, அவங்க இறந்து போயிடுவாங்கங்கிறத நினைச்சு அவர் வருந்தி அந்த கல்யாண நாள் வரும், அத பாடுவாரு. ஆக்சுவலா அது படத்துல வந்து ரிப்போர்ட் மாறிடும், ஆனா அவங்க இறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிதான். சரிதான். ஓகே. இப்படியும் எனக்கு எல்லாமே வந்து சுபமாகத்தான் இருக்கு. சாரே மாத்திட்டார். அது அந்த படத்தோடைய சுச்சுவேஷன் இருந்தா கூட இதை மாத்தி அழகா போயிட்டு இருக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்ஸ். அதையும் ஞாபகப்படுத்தி. வாழ்த்து சொல்லும் போது இந்த பாடலை பாடாம இருக்க மாட்டாங்க யாருமே. அது மேடம். ஆனாலும் யோசி, இந்த மாதிரி இந்த கல்யாண பொண்ணுக்கு அந்த சிச்சுவேஷன்ல வர பாட்டு நம்ம அனுப்பலாமா அப்படின்னு இருந்தாலும் அந்த முதல் 2 லைன் ஆக்ட் ஆயிடும். 2 லைன். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் எல்லாம். ஸோ நல்லா போயிட்டு இருக்க நிகழ்வு. நிறைய விஷயங்களை நம்ம எல்லாருமே சுவாரஸ்யமா பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். 2012 வந்து அப்போ முதலமைச்சராக அந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து இவங்க மெல்லிசை மன்னர்கள் 2 பேருக்குமே சேர்த்து திரைசை சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம எம்எஸ்வி அவர்களுக்கு வந்து 1992ல பத்மஸ்ரீ விருதும் கிடைச்சது. 2006ல ஆனரரி டாக்டரேட் பட்டம் கிடைச்சிருக்கு. இவ்வளோ ஒரு இப்படிப்பட்ட மாமேதையை இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அவர்களுடைய அந்த நிகழ்ச்சி நெஞ்சம் மறுப்பதில் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தது சிவாஜி கணேசன் அவர்கள் பாடலாம் அல்லது எம்ஜிஆர் அவர்கள் பாடலான்ட்டு ஒரு இசை சங்கம் நிகழ்ச்சியில அடுத்தது நம்ம மீட் பண்ண போறது